அப்பா இந்தா சாப்பிடு. இட்லி நல்லா இல்லையா? அம்மா வேணும். அம்மாவெல்லாம் வைக்க மாட்டாங்க. சாரி சாரி, சும்மா கிண்டல் பண்ண. சரி சாப்பிடு. அது வந்து சாப்பிட்டாதானே அழறதுக்கு பலம் இருக்கும், அதான் சொன்னேன். எப்பவுமே இப்படிதான். ஒரு வேலை செய்வோமா, உங்க அம்மாவையும் ஓடி வர சொல்லிடலாம். ஐடியா, நீ இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்க அம்மா கிட்ட பேசலாம். எப்படி? சாப்பிட சொல்றேன். ஒரு ஐடியாவும் இல்ல, பக்கத்துலதான் எஸ்டிடி பூத் இருக்கு. ஆமா, உன் வீட்டுல போன் இருக்கா? ஹலோ ஹலோ ஸ்ருதி. ஸ்ருதி, மம்மி ஏமா இப்படி பண்ணிட்ட? எங்க இருக்க? எப்படிமா இருக்க? ஏதாவது சாப்பிட்டியா? உங்க அப்பா உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா குடும்ப மானம் போயிடும், அத்தை பயப்படுறாங்க. அம்மா ஜோதி, நீ எங்கம்மா இருக்கிற? தெரியாது கண்ணு, உனக்கு இஷ்டம் இல்லாதது நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்டா. உடனே கிளம்பி வந்துடுமா ப்ளீஸ். அப்பா சொல்றது கேளுமா ப்ளீஸ். யாரு? அவதானா? ஆமாம்மா. இருமா, பாட்டி பேசணுன்றாங்க, பேசு. வீட்டுக்கு வர சொல்லுமா. பேசிட்டியா? Now you happy? வா. நீ பேசலையா? பேச மாட்டேன். ஏன்? பேசி அம்மா வாழ வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பா கிட்டையும் பேச முடியாது. எதுக்குன்னா அவருக்கு நான் பிடிக்காது. வந்துட்டானா? பால்காரங்க. சாரி ஜானகி, அவன் பாழாய் போயிடுவான்னு தான் நான் கொஞ்சம் கண்டிப்பா பேசினேன். அவன் இப்படி ஓடி போவான்னு எதிர்பார்க்கல. அவனை நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்படுறேன்னு புரியுது. அவனை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, சாப்பிடுங்க. நாளைக்கு நம்ம சென்னைக்கு போயிடுவோம். நீ ஒரு பெரிய டாப் மாடல் ஆயிடுவ, நான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன். நாளைக்கு உனக்கு கூட அந்த மாதிரி கட் அவுட் வைப்பாங்க. நீ ஒரு பெரிய மாடல் ஆகி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட் வாக் பண்ணி வந்தீன்னா எல்லாரும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க. பிஸ்கட் வாங்கிக்கோ. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க சார். எதுக்கு வாங்கிக்கணும்? எதுக்குடா வாங்கிக்கணும்? தாவா பின்ன என்னடா, நான் பிஸ்கெட் வாங்கிட்டதும் நீ எடுத்து பேக் அடிச்சுட்டு போயிடுவா, அப்படிதானே? என்ன சார் பேசுறீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதான் தேவையான அளவுக்கு லஞ்சம் வாங்குறீங்களா? அப்படியே பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்துறீங்க. ஏய், உனக்கு கூட சொல்றேன், நீ பிஸ்கெட் சாப்பிடணும்னு நினைச்சா வாங்கி சாப்பிடு, அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடு. புரிஞ்சுதா? டென்ஷன் ஆகாத. விடு, நீ இத தலையிடாத. ஏய், என்ன வேணும் உனக்கு? இங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஏய், சின்ன குழந்தைக்கு என்ன? என்னோட பேத்திங்க. ஏய், பேண்ட்ல அழுக்காக்குறா. அங்கிள் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு மூடே சரியில்லை. உன் பேர் என்ன? மீனா. உன் பேரு? ஜூலி. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். உனக்கு மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? டாடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா டாடி சாமி கிட்ட போயிட்டாரே. இந்த சாக்லேட். மீனா, இங்க வா. சாரிங்க, உங்க Dress எல்லாம் மண்ணாக்கிட்டா. பரவாயில்லைங்க, உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. நீங்களும் சென்னை போறீங்களா? ஆமாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வா மீனா. பாய்.
பார்வதி நான் வந்துட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன். ஜாலி தானே? பாத்துமா. பாய் குட்டி. அக்காவுக்கு பை சொல்லு. பாய் பாய். என்னாச்சு? கிடைக்கல. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? சல்லி காசு இல்ல நம்ம கிட்ட. ஒரு வேலை பண்ணலாம். ஏதாவது மாடல் ஏஜென்சிக்கு போய் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே வா. குட் மார்னிங். எங்க ஏஜென்சி பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? டெலிபோன் டைரக்டரியில பார்த்தோம். இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிற நானே மாடலிங் ஆக முடியல. ஆனா நீ எல்லாம் எனிவே முக்கியமா மாடலிங்க்கு என்ன தேவைன்னா மாடலிங்க்கு வந்தது அவங்க. ஓ ஷீ எஸ். எந்திரி. சார் யூ கெட் அப். கெட் அப், கெட் அப். கோ தேர். யா யா. அங்கதான் அங்கதான். யா 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 யா. நைஸ் நைஸ். கேட் பேக். கேட் பேக் என்ன தெரியுமா? தெரியுங்க. கம் ஆன் யா. சார் நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்கள பொண்ணுங்க மாதிரி நடக்க சொல்லாம பூனை மாதிரி எதுக்கு நடக்க சொல்றீங்க? சில்லித்தனமா பேசாத. நீ சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சிம்பிளா சொல்லு, இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிருக்கியா? எதுவுமே பண்ணல சார். ஓ அப்படின்னா ஃப்ரெஷ் பேஸ்னு சொல்லு. அடம் கொய்யால. நோ நோ நோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். சேர் தொடச்சிருந்தேன் மேடம். வாங்க மேடம், உட்காருங்க மேடம். நான் வரேன் மேடம். நான் வரேன் மேடம். மேடம் காஃபி சாப்பிடுறீங்களா? அவன் ஓனர்னு நினைச்சேன். கிளீனரா? நான் கூட ஓனர் கிடையாது, மேனேஜர். சொல்லுங்க. ஆக்சுவலி இவளுக்கு மாடலிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் ஃபைன். ஆனா இது எங்களுடைய ஏஜென்சியோட பிரான்ச் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மும்பைல இருக்கு. 3 months கோர்ஸ் இன்க்ளூடிங் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். கோர்ஸுக்கான அசைன்மெண்ட்ஸ் கூட எங்க ஆளுங்களே கொடுத்துருவாங்க. கோர்ஸ் ஃபீஸ் 90,000 and 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நான் ரீஃபண்டபிள். கம்மிதான். உங்களுக்கு ஓகேனா டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி 10,000 பே பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து பே பண்ணலாமா மேடம்? ஏன்? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதான். ஓகேங்க. வா, தேங்க்யூ போலாம். தேங்க்யூ. வெல்கம். ஏய், எனக்கு ஒரு டவுட். என்ன? எந்த பேங்க் போல? பேங்க்குக்கு அப்புறமா போய்க்கலாம். முதல்ல ஷாப்பிங் பண்ணுவோம். வா. என்ன? ஷாப்பிங்கா? வா.
இத வாங்கினீங்கன்னா ஆஃபர் இருக்குங்க. மேடம் மன்மதராசா கூப்பிடுறாரு. வீணா பழமே திரும்ப கூப்பிடுறான். நீ கஸ்டமரை பாத்துக்கோ. ஓகே. அந்த எல்சிடிஸ் அனுப்புங்க 40 இன்ச்சஸ். எஸ். கூப்பிட்டீங்களா சார்? ஐ வில் கால் யூ பேக். ராணி நோட் பண்ணிக்கோ. எஸ் சார். கோடவுன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஷோரூம்ல எவ்வளவு இருக்கு, இந்த வாரம் சேல்ஸ் எப்படி இருக்கு, அடுத்த வாரம் ஆர்டர் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு ஓனருக்கு டீடைல்டா ரிப்போர்ட் அனுப்பணும். ராத்திரி டின்னருக்கு போலாம் வரியா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. வைஃப்ங்கிறவ வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியுதே. என்ன மேடம் வேணும்? வாஷிங் மிஷின் வேணும். என்ன மாடல்? தவிச்சு காய போடுற டைப். ஓ டிரையரோட எதிர்பார்க்கறீங்க. எத்தனை கேஜி? 50. அந்த வெயிட்ல வாஷிங் மிஷின் இல்லையே. சாரி, என் வெயிட் கேட்டீங்கன்னு நினைச்சேன். ஓ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? நோ தேங்க் யூ. நான் டே டைம்ல ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ஓ நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அட்வான்ஸ் எப்ப கொடுக்கலாம்? நைட்டு தான். அது ஸ்டாக் எல்லாம் நைட்டு தான் வரும்னு சொன்னேன். கடை எத்தனை மணிக்கு மூடுவீங்க? 9 மணிக்கெல்லாம் நாங்க கடையை மூடிடுவோம். 10 மணிக்கு நீங்க வந்தா வசதியா இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். நான் வெயிட் பண்றேன். பாய். பாய். போலாமா? போலாமே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.